இன்றைக்கி இந்த பியூட்டிஃபுல்லான பேக் கீச்செயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்காக வந்து ஒரு மேஜிக் ரிங்கில் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டிச்சாக வந்து 4 செயின் ஸ்டிச்சஸ் வந்து பண்ணிவிட்டு 1 டபுள் க்ரோஷேட் வந்து பண்ணிவிட்டு 2 செயின் ஸ்டிச்சஸ் அண்ட் ஒன்ஸ் அகெயின் வந்து 2 டபுள் க்ரோஷேட்ஸ் வந்து பண்ணணும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டிச் வந்து 1 டபுள் க்ரோஷேட்டாக வந்து ஒர்க் பண்ணும். ஸோ த்ரூ அவுட் வந்து நம்ம 2 டபுள் க்ரோஷேட் 2 செயின் ஸ்டிச்சஸ் அண்ட் 2 டபுள் க்ரோஷேட் டோட்டலாக 8 டைம்ஸ் வந்து பண்ணணும். ஸோ பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து 1 ஸ்லிப் ஸ்டிச் வந்து பண்ணிவிட்டு 1 செயின் ஸ்டிச் அண்ட் 1 சிங்கிள் க்ரோஷேட் வந்து நெக்ஸ்ட் ஹோலில் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் செகண்ட் ரோ 3 செயின்ஸ் வந்து நம்மளோட ஃபவுண்டேஷன் ஸ்டிச், அதுக்கப்புறமா வந்து 2 டபுள் க்ரோஷேட்ஸ். இப்போ வந்து டோட்டலாக 3 டபுள் க்ரோஷேட்ஸ் மாதிரி இருக்கும். 3 செயின் ஸ்டிச்சஸ்க்கு அப்புறமா ஒன் செகண்ட் வந்து 3 டபுள் க்ரோஷேட்ஸ் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக 8 ஹோல்ஸில் வந்து இதே மாதிரி தான் வந்து ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும். ஸோ 8 டைம்ஸ் வந்து பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச் அண்ட் 1 செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எவ்ரி ஹோல் இப்போ 8 ஹோல்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து 10 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷேட்ஸ் வந்து பண்ணணும். ஸோ 10 டைம்ஸ் வந்து பண்ணி முடிச்சுட்டு இன் பிட்வீன் இந்த மாதிரி நம்ம வந்து 1 சிங்கிள் க்ரோஷேட் வந்து பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து த்ரூ அவுட் வந்து நீங்கள் பண்ணாலே போதும், நம்மளோட பட்டர்ஃப்ளை வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஹேங்கிங்காக ஒரு டாசல் வந்து பண்ணணும். ஸோ இந்த டாசலில் வந்து 20 ரவுண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணாலே போதும், நம்மளோட டாசல் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி க்ரியேட்டிவ் அண்ட் ஈஸியான கிராஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு பிடிக்குன்னா இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.